மயிலாடுதுறை சின்னக்கடை தெருவில் திராவிட மாணவர் பேரவை சார்பில் பெரியார் ஒருவர்தான் பெரியார் என்ற தலைப்பில் பெரியார் நினைவு நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பெரியாரை போற்றுவோம் என்ற தலைப்பில் நேற்றிரவு இதே இடத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று பேசிய நிலையில் இக்கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் திராவிட இயக்க தமிழர் பேரவை நிறுவனர் சுப வீரபாண்டியன், திரைப்பட இயக்குநர் கரு பழனியப்பன், மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தா ஜெயராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பெரியாரின் கருத்துக்களை ஆதரித்து பேசினர். கூட்டத்தில் சுப வீரபாண்டியன் பேசுகையில், பெரியார் ஒருவர்தான் பெரியார் என இன்று நாங்கள் புதிதாக சொல்லவில்லை. அதனை சொன்னவர்கள் ஈழத்து கவிஞர் காசி ஆனந்தன். சீமான் நேற்றைய கூட்டத்தில் யாரையெல்லாம் பெரியார் என சொன்னாரோ அவர்கள் எல்லோரும் பெரியார் என சொன்னது தந்தை பெரியாரை மட்டுமே. பெரியாரை எந்த ஊரில் சீமான் இழிவுபடுத்தி பேசினாலும் மறுநாள் அதே இடத்தில் நாங்கள் மறுத்து பேசுவோம். இந்த அரசியல் என்பது எங்கள் உணர்வு, எங்கள் வாழ்க்கை. ஆனால் சீமான் உங்களுக்கு அரசியல் என்பது வெறும் பிழைப்பு. காசுக்காக பேசும் சீமான் நேற்று பேசும்போது மங்கையராக பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று பாடிய நாமக்கல் கவிஞர் எங்கள் பெரியார் என்று கூறுகிறார். ஆனால் அதை பாடியது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர் இல்லை என்று கூறினார். கற்க கசடர கற்றவை கற்றபின் என்ற குறளை எழுதியவர் கவிமணி பாரதியார் என்று சீமான் சொல்வார். வரலாறை படியுங்கள் என்றார். வாக்கு சரிந்து கொண்டிருப்பதால் பெரியாரை பற்றி சீமான் பேசுகிறார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நேற்று முதலமைச்சர் அறிவித்ததால் ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000 வாக்குகள் கூடியுள்ளது. மறுபக்கம் விஜய் வந்து வாக்குகளை பறிப்பதால் சீமானுக்கு பதற்றம் ஏற்பட்டதால் கடுமையாக பேசுகிறார். விஜயை நாங்கள் ஆதரிக்கவில்லை. விஜய் போதை, சீமான் விஷம் என தெரிவித்துள்ளார். போதை தெளியும். விஜயால் ஒரு தேர்தலுக்கு கூட தாக்குப்பிடிக்க முடியாது. திராவிட பன்றிகள் என்று யாரை சொல்கிறீர்கள்? திராவிடம் என்ற சொல்லை 1892 திராவிடத்தை பெயராக வைத்து அயோத்தியதாச பண்டிதர் அமைப்பை தொடங்கியவர். 1894 திராவிடம் என்ற சொல்லை வைத்து திராவிடம் என்ற பெயரை வைத்து கட்சி தொடங்கியவர் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் ஆகியோரை திராவிட பன்றிகள் என்று சொல்வதற்கு எந்த பன்றிக்கும் உரிமை இல்லை என்று தெரிவித்தார். சீமானுக்கு மயிலாடுதுறையில் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. பெரியாருக்கு எதிராக சீமான் எடுத்துள்ள கத்தி அட்டகத்தி. பெரியாரை திட்டுவதற்கு வந்த சீமான் கடைசியில் திமுக தலைவர்கள் கருணாநிதி, ஸ்டாலினை தான் திட்டுவார்கள். திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு கொண்டிருப்பதால் என்ன செய்வது என்று தெரியாமல் சீமான் கம்பு சுழற்றுகிறார். பணம் கொடுத்தால் சீமான் அவரையே எதிர்த்து பேசுவார். அது அவருக்கு ப்ராஜெக்ட் என்று விமர்சித்தார். இக்கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏக்கள், பேராசிரியர் ஜெயராமன், திமுக பொறுப்பாளர்கள், பெரியார் கொள்கை பற்றாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். எதற்காக அப்படி கூட்டம், எல்லா கட்சி கூட்டமும் கேட்பது அப்படின்னா, ஒரு கட்சி கூட்டத்தில் கேட்டதுக்கு மறு கட்சி கூட்டத்தில் பதில் இருக்கும். அப்படி இன்னைக்கு இவ்வளவு பெருந்திரளா இவர்களெல்லாம் வந்திருக்கீங்கல்ல, இதுக்கு காரணம் திராவிட மாணவர் பேரவை இல்லை. இந்த கூட்டம் இவ்வளவு திருவிழா இங்கே வந்திருக்க காரணம் சீமான் தான். எனக்கு நல்லா தெரியும், இந்த கூட்டத்தில் பாதி கூட்டம் இந்த சீமானுக்கு வந்திருப்பீங்க. சரி, அவர் என்ன நம்புறாருன்னா, நமக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கே, இந்த கூட்டம் பூரா நம்ம பேசுறது கேட்டு நம்புது போல நம்புறது இல்லை. நீ எல்லாம் ஒரு ஆளு பேசிக்கிட்டு இருக்க, பேசு இப்படி பார்க்கறது. அப்படி சீமான் வந்து பெரியார் பத்தி பேச வந்துட்டு யாரெல்லாம் தமிழ்நாட்டில் பெரியார் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூட்டத்தையும் மாறி மாறி இப்ப கடைசி எங்க வந்து நிற்கிறாருன்னா, ராமதாஸ் தான் தமிழ்நாட்டின் பெரியார். பெரியார் தான் பெரியார் இல்லையா? ராமதாஸ் தான் பெரியார். அக்கிக்கு ராமதாஸ் சொல்லிட்டோமே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டுட்டு என்ன பண்றது? அப்படின்னா எங்க அண்ணன் திருமாவளவன் இன்னொரு பெரியார். இப்ப யார் தன் வீட்டுக்கு கார் ஓட்டுனர் மட்டும் தான் பெரியார்னு சொல்லல, கடைசியில் சொல்லி முடிச்சுடுவாரு. அவருக்கு என்ன புரியலன்னா, நீ யாரையெல்லாம் பெரியார சொல்றியோ அவர்களெல்லாம் பெரியார்னு சொன்னது பெரியார தான். பெரியார் ஒருத்தர் இறந்து 52 ஆண்டு காலம் ஆகிட்டது. சரியா சொன்னா 53 வருஷம். 53 வருஷம் கழிச்சு ஒருத்தரை இன்னமும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்பது அவருடைய பெருமைக்குரிய விஷயம் இல்லை. இன்னும் ஒரு பேரை சொன்னா எதிரி பூரா நடுங்கி பதறான் பாருங்க, அதுதான் பெருமைக்குரிய விஷயம். நம்ம பேச போகலாம். ஏன்னா எப்பொழுதும் எவரால் ஒருவன் உயர்வடைந்தானோ அவன் நன்றியோடு இருப்பான்னு சொல்ல முடியாது. எவனால் ஒருத்தனுடைய கோட்டை தகர்க்கப்பட்டதோ அவன் பெஞ்சினை போட்டு காத்துக்கிட்டு இருப்பான், எப்படியாவது ஏதாவது செஞ்சிட முடியாது. ஆனால் அவன் தொடர்ச்சியாக தோல்வி எழுதிருக்கான். காரணம், அவன் எடுக்கிற கத்தி பூரா அட்டக்கத்தி. இன்னைக்கு எடுத்துருக்க அட்டக்கத்தி சீமான் இல்லையா? இல்லாட்ட எப்படி நடக்கும்? மாறி மாறி ஆட்சி. அவன் சொன்னார்ல, சிங்கராயர் பேசணும் சொன்னார், வந்து திருமாவளவனிடம் பேசினார்கள், வேல்முருகனிடம் பேசினார்கள். இன்னைக்கு அவர் பேசுற மாதிரி பேசுறீங்க. எங்கிட்ட எல்லாம் பேசினாங்க, நான் யார்ட்டையும் சொல்லல. எங்கிட்ட எல்லாம் பேசினாங்க.
அது என்ன நீங்கள் நல்லா எடுத்தோன்னா மோடியை திட்டுங்க, பிஜேபி திட்டுங்க, ஆர்எஸ்எஸ் திட்டுங்க, ஆனால் 5 நிமிஷம் மட்டும் திட்டுங்க. அதுக்கப்புறம் 55 நிமிஷம் திமுகவையும் கலைஞரையும் திட்டுங்க. நீங்க அதனால தான் பெரியாரை திட்ட வருகிற சீமான் பெரியாரில் திட்டுனீங்க. பெரியாரை திட்டாரு, பெரியாரை தொட்டு எங்க வந்து நிற்பார் அப்படின்னா கடைசியில் வந்து கலைஞர் கருணாநிதி வந்து நிற்பாரு, ஸ்டாலின் வந்து நிற்பாரு. நீங்க பேச வந்து பெரியார் தானே, நீ பெரியார் மட்டும் பேசுவா. நம்ம யார்கிட்ட போய் 10 காசுக்கு நன்கூட கொடுக்க நின்றக்கூடாது. நம்ம பேர் வைக்கிட்டா காசு வாங்குவோம், போட்டோ எடுக்க சொன்னா காசு வாங்க. இங்கே போட்டோ எடுக்க வர்றாங்க, காசு போவோம். நீங்க பெரியார் போட்டோ எடுக்க போனீங்கன்னா இன்னைக்கு செல்ஃபியில் எடுக்க முடியும். செல்ஃபி காலத்தில் பெரியார் இருந்தாருன்னா இன்னைக்கு பெரியார் தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர். யார் செல்ஃபி எடுத்தாலும் காசு கொடுத்துருவாரு. எதுக்கு சும்மா எடுக்க அந்த போட்டோவை எனக்கு காசு கொடுப்பாரு. ஏன்னா அந்த காசை வாங்கி சிறுக 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 சேர்த்த பணத்துல தான் அந்த இயக்கம் நடந்துச்சு. அதுல தான் அநாத பிள்ளைகளோட பள்ளிக்கூடம் நடந்துச்சு, அதுல தான் பெண்கள் கல்லூரி நடந்துச்சு, அதுல தான் எல்லாரையும் எழுத்தெறிஞ்சு பேச முடிச்சவராலே. என்ன பேசுற நீ திரள் நிதியில் பொழைச்சவர் இல்லை அவர். இந்த மாசம் இவன் பணம் கொடுக்குறாங்க இவனுக்கு பேசுவோம், அடுத்த மாசம் பணம் கொடுத்து அவனுக்கு பேசுவோம் இருந்தவர் இல்லை அவர். இதுவரையும் அந்த திட்டங்களிலேயே மிகப்பெரிய சமூக மாற்றத்தை அடுத்த 10 ஆண்டுகளில் ஏற்படுத்த போகிற நம்ம திட்டம் எது அப்படின்னா, பெண்களுக்கு பேருந்தில் கட்டணமில்லா பயணம் என்பது அவ்வளவு பெரிய மாற்றம். அந்த மாற்றம் இப்ப தெரியவே தெரியாது. இன்னைக்கு அந்த பேருந்துல பயணப்படுற ஒரு 18 வயசுக்குள்ள மயிலாடுதுறையில என்னவா ஆகுறது அடுத்த 10 ஆண்டுகளில் என்பது 10 ஆண்டு கழிச்சு நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் தெரியும். ஓ, இவ்வளவு தூரம் வந்திருக்கா இந்த திட்டம் அப்படின்னு. எப்படி வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து உணவளிக்கிற திட்டத்தை வந்து நம்ம திரும்ப பெறவே முடியாதோ, அதை போல பெண்களுக்கு பேருந்தில் பயணம்ங்கிற திட்டத்தை இன்னொரு தடவை யாராலையும் திரும்ப பெறவே முடியாது.